Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மீஷோல இருந்து ரெகுலர் குர்தீஸ் வந்து ஜஸ்ட் 260 ரூபீஸ்க்கே அதுவும் பிளஸ் சைஸ்ல வாங்கியிருக்கேன். ஸோ அதை தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி நம்ம மீஷோல பிளஸ் சைஸ் மேக்ஸி, பிளஸ் சைஸ் பலோசா செட்டுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்க பிளஸ் சைஸா இருக்கீங்க, இல்ல நீங்க நார்மல் சைஸாவே இருந்தாலும் சீப்பான ரேட்ல குவாலிட்டியான ட்ரெஸ்ஸஸ்லாம் எங்க இருக்கு அப்படிங்கறத ஸ்கிரீன்ஷாட்டோட லிங்கோட ஷேர் பண்ணிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க இதை வியர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுல நான் காமிக்க போற ஃபர்ஸ்ட் குர்த்தி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலர். நான் இதோட ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே உங்களுக்கு வந்து சைட்ல கொடுத்துருக்கேன், வித் ரேட்டோடவே கொடுத்துருக்கேன். இது பாருங்க, நல்ல ஒரு ரெட் கலர். ஃப்ரண்ட்ல வந்துட்டு நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆலியா கட் குர்த்தியில வந்துட்டு உங்களுக்கு நல்ல லோ நெக் வரும், அது ஒண்ணுதான் வந்துட்டு ஹிஸ்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை கட் அவுட் பண்ற மாதிரி அந்த வி ஷேப்புக்கு ஒரு கட்டிங் கொடுத்து அழகா வந்துட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எம்ப்ராய்டரி பார்த்து தான் வாங்கினேன் நான், ரொம்பவே நீட்டா இருக்கு. அண்ட் இதோட கிளாத் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி காட்டனு. ஸோ நல்ல ஒரு காட்டனு, வெளியே வியர் பண்ணிட்டு போறதுக்குலாம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ நான் சைட்ல வந்துட்டு நான் வியர் பண்ணியிருக்க பிக்சர்ஸ் காமிச்சிருக்கேன். ஸோ பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆலியா மாடல் வித் நைரா கட்டு. ஸோ நைரா கட்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு இங்கே வந்துட்டு கட்டிங் நல்லா அனார்கலி குர்த்தி மாதிரி வரும். அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாப்பாக வரும். இதுதான் நைரா கட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் நான் வாங்கியிருக்க சைஸ் வந்துட்டு 3XL. மேக்ஸிமம் நான் வாங்கியிருக்க எல்லா ட்ரெஸ்லையுமே 5XL வரையுமே சைஸஸ் இருக்கு. ஸோ டேரெக்டாக நான் மீஷோ கோடும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது வழியாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். பியூர் காட்டனுங்கிறனால டிரான்ஸ்பரன்சி இருக்கு, பட் ரொம்ப இல்லை. ஸோ தாராளமாக வியர் பண்ணிட்டு போகலாம். ஸோ வாங்க அடுத்த ட்ரெஸ் பார்க்கலாம். ஸோ செகண்டாக பார்க்கக்கூடிய ட்ரெஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாக் கலர். ஸோ இந்த ட்ரெஸ் வந்துட்டு நல்ல ஒரு பிளாக் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் வந்திருந்தது. எல்லோன்னு கூட சொல்ல முடியாது, நல்ல ஒரு மஸ்டர்ட் காம்பினேஷன். ஸோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரெஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். இதுவும் பியூர் காட்டன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இது 3/4 ஹேண்டு, இங்கே பார்டர் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஆலியா கட்டு தான், பட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸ்டு டாப்பாக வருது, அதாவது அனார்கலி டாப் வருது இல்லையா, அந்த மேக்ஸி குர்த்தி மாதிரி வருது இது. ஸோ இது வந்துட்டு ஒரு லெகின் வியர் பண்ணுறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதுக்காக தான் வாங்கியிருந்தேன். இது ஃப்ரண்ட்டு அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்கு. ஸோ இதுலேயும் நான் சொன்ன மாதிரி நான் 3XL தான் வாங்கியிருக்கேன். இதில் ஆக்சுவலாக 7XL வரையுமே சைஸஸ் இருக்குது. ஸோ ரெகுலர் வியருக்கு, ஒரு ஆஃபீஸ் கோயிங்க்கு, நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வீட்லேயே வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ இதோட லென்த் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல ஒரு மேக்ஸி டைப்பு. நான் இங்கே வியர் பண்ணுறது காமிக்கிறப்போ உங்களுக்கு எனக்கே என்ன லென்த் இருக்குன்னு தெரியும். ஸோ நிறைய பேருக்கு என்னோட ஹைட் என்ன அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். என்னோட ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 172 சென்டிமீட்டரு. ஸோ உங்கள் ஹைட்டுக்கு இது எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட அவுட்புட். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெரூன் கலர். ஸோ இந்த தடவை நான் வாங்கின எல்லா ட்ரெஸ்ஸுமே இந்த ஆலியா கட் வித் காட்டன் ஃபேப்ரிக்கில் தான் வாங்கியிருக்கேன். பிகாஸ் ரெகுலர் வியர்க்காக வாங்கினால நான் இது மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆலியா கட்னாலே நமக்கு வீநெக் தான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். இதில் அந்த வீநெக்கில் மட்டும் இந்த லேஸ் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ட்ரெஸ்ல இதே கட்டிங் தான் வரும், பட் அதில் கீழேயும் வந்துட்டு புட்டாஸ் வரும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளைனாக வரும். ஆக்சுவலாக இது ஒரு நல்ல மெரூன் கலர். உங்களுக்கு வீடியோவில் பார்க்க நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், பட் இதில் பார்க்குறப்போ உங்களுக்கு லைட்டிங்கோட காமிக்கிறனால உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரெட் மாதிரி தெரியுது, பட் இது ரெட் இல்லை, நல்ல ஒரு மெரூன். ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டு அண்ட் இது பேக்கு. நார்மலாகவே ட்ரெஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஸ்ட்டு வரையும் ஒரு ஃப்ளோரல் டிசைனும் கீழே வந்துட்டு பிளைன் போடுறது ட்ரெஸ்ஸவே ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக ஒயிட் கலர் அப்படி ஒரு லெகின் போட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒரு மேக்ஸி டைப்பில் தான் வருது. ஸோ இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். வியர் பண்ண வீடியோ பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபோர்த்தாக பார்க்கக்கூடிய ட்ரெஸ்ஸு எல்லா கேர்ள்ஸ்க்குமே பிடிச்ச பர்பிள் கலர். ஸோ இதை மீஷோவில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப அதிகமாக பார்த்துருப்பீங்க. நானும் அந்த மாதிரி பார்த்து தான் வந்துட்டு இதை வந்துட்டு விஷ்லிஸ்ட்டில் ரொம்ப நாள் வச்சுருந்தேன். பட் இதோட ஹைட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது. நம்ம வந்துட்டு ரிவ்யூவில் பார்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி வியர் பண்ணியிருக்கப்போ ஹைட் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்குறதுக்காக ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ வந்துருச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நம்ம நினச்ச மாதிரியே ஹைட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. வியர் பண்ணுற வீடியோவில் தான் தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, பட் இதோட கலரும் இந்த லேஸ் ஒர்க்கும் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுதா, ஹேண்ட்லேயுமே இந்த லேஸ் ஒர்க்கு சின்னதாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப வீயாக வராமல் கொஞ்சம் க்ளோஸ்டு நெக்காகவே வருது. ஸோ பார்த்தீங்களா, உங்களுக்கு க்ளோஸ்ட் நெக்காகவே வருது. இந்த ஆலியா கட் வந்துட்டு நல்லாவே கிராஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நான் வாங்கியிருக்கிறது XXL தான். இதுலேயுமே உங்களுக்கு 5 to 7XL வரையுமே சைஸஸ் அவைலபிள் இருந்தது. ஸோ 3/4 ஹேண்டு. இது பேக் சைடு ஃபுல்லாகவே ஃப்ளாரல் தான் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நைரா கட்டில் ஓப்பன் டாப் இது.
இதுவும் பியூர் காட்டன், கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி இருக்குது. வியர் பண்ண முடியாத அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி இல்லை, வியர் பண்ணலாம் தாராளமாக. ஹைட் மட்டும்தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் ஜீன் வியர் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஆங்கிள் ஃபிட் லெகின் போடுறீங்க அப்படின்னா இது நல்லாயிருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடியது நல்ல ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் என்ன டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அந்த ஒரு ரெட் கலர், அதுலேயே தான் இது ப்ளூ கலர். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கட்டிங்கில் வந்துட்டு நல்ல ஒரு மிரர் ஒர்க்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலரில் ஒன்று வாங்கியிருந்தேன். ஃபுல்லாகவே இங்கே அந்த கட்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸில் வந்துட்டு இந்த எம்ப்ராய்டரி வித் மிரர் ஒர்க் வருது. இது பேக் சைடு வந்துட்டு உங்களுக்கு பிளைனாக தான் வருது. அண்ட் இதுவுமே காட்டன் தான். ஸோ இங்கே உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி தெரியுதா, இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ காட்டன்னால உங்களுக்கு வந்துட்டு டிரான்ஸ்பரன்சி இருக்குது. இதுவும் ஆலியா கட்டு வித் நைரா கட்டு தான். ஸோ உங்களுக்கு தெரியுதா. ஸோ ப்ளஸ் சைஸில் இருக்கவங்களுக்கு ஒரு குட்டி டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன், அதாவது நிறைய பூ போட்டு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பெல்லி ஃபேட்டு, இந்த ஆம் ஃபேட்லாம் வந்துட்டு அதிகமாக தெரியாது. அண்ட் இந்த மாதிரி கட்டிங் வச்சு சூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னுமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது, நீங்கள் நல்லா வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த தடவை மேக்ஸிமம் ஃப்ளாரல் டிசைன் அண்ட் இந்த மாதிரி கட் ஒர்க் இருக்கிற குர்த்திஸ் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கே நான் வியர் பண்ணும்போது தெரியும் நான் ஒரு நல்ல வெயிட் தான். பட் இதில் எப்படி தெரியுது அப்படிங்கிறதே நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெட் கலர் ட்ரெஸ் மாதிரியே இருக்குன்னு தான் இந்த ட்ரெஸ் வாங்கினேன். பட் இதில் ஹைட்டில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம நினைக்கிறோம் ஒரு ட்ரெஸ் வந்துட்டு ஒருத்தவங்க தான் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லை. இப்போ பாருங்கள், சேம் ட்ரெஸ்ஸு நான் ஈக்குவலாக வச்சுருக்கேன். பட் ரெட் கலர் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, ப்ளூ கலர் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச் பக்கத்தில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வருது ஹைட்டு. ஒரு ட்ரெஸ் நல்லா இருக்குது, அதில் இன்னொரு கலர் வாங்கலாம் அப்படின்னா டேரெக்டாக போய் சர்ச் பண்ணாமல் நீங்கள் எந்த லிங்க்கில் அந்த குர்த்தி வாங்குனீங்களோ அதுலேயே வந்துட்டு போய் கலர் சூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் மீஷோவில் வந்துட்டு நிறைய செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் எனக்கு இதுக்கு முன்னாடியே 2 குர்த்திக்கு வந்திருக்கு. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கலர் ஆர்டர் பண்ணுறப்போ வேறு ஒருத்தவங்ககிட்ட வந்துட்டு ஆர்டர் பண்ணி ஹைட் டிஃப்ரென்ஸு, சைஸ் டிஃப்ரென்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, நீங்கள் இன்னொன்று ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சேம் டீலர்கிட்டையே ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இப்போ நான் காமிச்ச 5 ட்ரெஸ்ஸஸ்லையுமே உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்தது அண்ட் எந்த ட்ரெஸ் நீங்கள் மீஷோவில் விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் எந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மீஷோவில் வந்துட்டு நம்ம ரெகுலராக வந்துட்டு ப்ளஸ் சைஸில் எல்லாமே பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நெக்ஸ்ட் உங்களுக்கு மீஷோவில் என்ன வாங்கி ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறதே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக வாங்கி ரிவ்யூ போட்டுடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.